இப்போ நம்ம வந்து ஸ்லீவில் வந்து எப்படி ஸ்ட்ரைட் லைன் கரெக்டாக மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சென்டர் லைன் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து 2 பக்கமுமே நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு டேப் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த லைன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ இந்த 1/2 இன்ச் அளவு வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க, மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சென்டர் லைன் வந்து ஏன் முக்கியம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, சென்டர் லைன் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் நம்ம 2 சைடுமே மார்க் பண்ணும்போது இந்த லைன் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். அப்படி இல்லைனா நமக்கு வந்து அது வந்து ஸ்ட்ரைட்டாக கிடைக்காது, ஒரு மாதிரி கோணலாக தான் கிடைக்கும். அதேமாதிரி மார்க் பண்ணும்போதும் 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாட் மாதிரி நான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு பீட்ஸ் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பீட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதோட சென்டரில் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். இதே நீங்கள் வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த லைனில் வந்து நீங்கள் அதோட சென்டர் 1 இன்ச் வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா கட் பீட் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். சிங்கிள் பீடாக ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் வரும் பார்த்திங்களா, அந்த பாயிண்ட் வரும்போது நம்ம வேறு பீடு வந்து யூஸ் பண்ணுவோம். நான் வந்து பால் பீடு 4mm சைஸ் பால் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரைட் லைன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.